இந்த நாளிலும் இந்த வாய்ப்பு கூட இந்த தருணத்தை ஏற்படுத்தி கொடுத்த ஒரு விஷயம் ஒரு விஷயம் சொல்லுங்கள் அவர்களை வாழ்க்கை வானத்துக்கு பூமிக்கும் சகலதிகாரங்கள் அன்புறவர்களுக்காக இந்த நாளிலும் ஒரு சமூகத்தில் சிறுவர்களுக்குமாக நீர் பேசும் நாமத்தில் ஜெபத்தை நல்லிருக்கிறார்கள். இந்த நாளில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னது போல சபை கூடுதலை விட்டு விடாதீர்கள். அதை உபவாச ஜபமாக இருக்கலாம், அல்லது ஞாயிற்றுக்கிழமை ஜபமாக இருக்கலாம், அல்லது எந்த ஒரு கூடி வந்து ஒரு சபைக்குள்ளாக வரும்போது நீங்கள் விட்டுவிட வேண்டாம். என்று சொன்னால் அந்த இடத்தில் உங்களுக்கு கிடைக்கிற ஒரு மன்னா உங்களை பலப்படுத்தும் என்ற ஒரே காரணத்திற்காக விஷயங்களா நீங்கள் சபை கூட்டலை பெற்றுள்ளார்கள். சரி, இந்த நாளில் தேவனிடத்தில் பேசுகிற வார்த்தை, நம்முடைய ஆண்டவர் தம்முடைய ஜனங்களின் ஜெபத்தை கேட்கிறார். இல்லையா? தம்முடைய ஜனங்களின் ஜெபத்தை ஒரு கேட்கிற ஒரு நல்ல தகப்பனாக இந்த நாளிலே நமக்கு அவர் கிடைத்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, நம்முடைய போராட்டத்தின் வாயிலாக அல்லது கண்ணீர் வாயிலாக பிரச்சனைகள் மத்தியில் நாம் என்ன செய்ய முடியும் அல்லது முடியாது என்ற ஒரு சூழ்நிலை மனிதனுக்கு வருகிற நேரங்களில் எல்லாம் நான் செய்கின்ற ஒரே விஷயம் என்னென்று சொன்னால், பரலோகத்தில் இருக்கிற அம்மாவை பார்த்து கூப்பிடுவதை விட நமக்கு ரட்சிக்கப்படாதவர்களுக்கு ஒரு வார்த்தை. என்ன வார்த்தை என்று சொன்னால், திக்கற்றவர்களுடைய ஒரு திக்கற்றவர்கள் என்று சொல்லும்போது யாருக்கு என்று சொன்னால், ரட்சிக்கப்பட்டு தேவனை சொந்த கடவுளாக ஏற்றுக்கொள்கிற நமக்கு அந்த வார்த்தை அல்ல, ரட்சிக்கப்படாதவர்களுக்கு தான் திக்கற்றவர்கள் என்று சொல்லுவாங்க. ஒரு மனிதர்களுக்குள்ளாக பல போராட்டங்கள், பிரச்சனைகள், வேதனைகள் அல்லது வேறு விதமான ஒரு போராட்டம் வரும்பொழுது அவர்கள் நடந்து போகிற பாதைகளிலே சற்று கடினமான ஒரு பாதை. இந்த பாதையின் வழியாக போகும்போது ஒரு மனிதன் என்ன செய்கிறான்? ஒன்று அவன் அதிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கு முன்பாக செல்வான், அல்லது பின்பாக செல்வான், அல்லது இடது பக்கமாகவோ வலது பக்கமாகவோ செல்வான். இப்படி ஒரு சூழ்நிலையை ஒரு மனிதனுக்கு வரும்பொழுது இதைத்தான் திக்கற்றவர்களாக அந்த மனிதர்கள் காணப்படுகிறார்கள் என்று சொல்வோம். ஆனால் அவர்களுக்கு அந்த சூழ்நிலை வரும்பொழுது அவர்கள் தன்னை அதிலிருந்து விடுவித்துக் கொள்வதற்கு எந்த ஒரு வாய்ப்பும் இல்லை, போக்கும் இல்லை. நான் சொல்வது ரட்சிக்கப்படாதவர்கள். ரட்சிக்கப்பட்ட நமக்கோ திக்கற்றவராக ஒரு சூழ்நிலை நமக்கு வரும்பொழுது கொஞ்சம் முன்னாக அல்லது பின்பாக அல்லது வலது பக்கமாக இடது பக்கமாக போக முடியாமல் இருக்கும் பொழுது நமக்கு மேல் வழி என்று ஒன்று திறந்திருக்கும். அப்போ அந்த மேல் வழியாக என்ன செய்யலாம்னா அவனை நோக்கி கூப்பிட்டு ஒரு கரைகளிலிருந்து ஒரு செயலை பெற்றுக்கொள்ள முடியும். இந்த பாக்கியம் அவரை சொந்த ரட்சராக ஏற்றுக்கொள்வதற்கு மாற்றம். அதனால்தான் 33 ஆண்டுகள் இந்த பூமியில் வாழ்ந்து கடைசி 3 ஆண்டு ஊழியத்தை செய்து நிறைவேற்றி ஒரு மறைத்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்த பொழுது எல்லாம் முடிந்து போனதே என்று சூழ்ந்து காணப்படுகிற ஒரு சூழ்நிலையில சீசர்களை பார்த்தவர் சொன்னார், பயப்படாதே, நான் உங்களை திக்கற்றவராக. அப்படின்னா என்ன நீ நம்பி வந்துட்ட, என்னோட கூட நீ பிரயாணம் பண்ணும் பொழுது உன் வாழ்க்கையில எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் நான் உங்களை திக்கற்றவளாக விடேன். உலக மக்களுக்கு அந்த ஒரு திக்கற்ற காரியம் வரும் பொழுது அவன் தப்பித்துக் கொள்ள வகை இல்லை. ஆனால் நமக்கோ அந்த வழி மேல்வழி என்று சொல்லி நமக்கு ஒத்தாசைகளும் பருவதங்களுக்கு நேராக என் கண்களை நான் ஏறெடுப்பேன், அங்கிருந்து எனக்கு என்ன வரும்? ஒத்தாசை என்று வேதம் சொல்கிறது. ஆனால் பாருங்கள், இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில கடந்து வரும் பொழுது வேதம் சொல்கிறது, எரேமியா 33:3 என்னை நோக்கி நீ கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு. ஒருவேளை உன் சூழ்நிலை எப்படிப்பட்ட சூழ்நிலை என்று எனக்கு தெரியாமல் இருக்கலாம். இந்த உபவாசம் நான் சொல்றேன், மனுஷர் முகத்தை பாருங்க, கர்த்தரோ உங்கள் ஒவ்வொரு இருதயத்தையும் பாருங்க. எப்படிப்பட்ட சூழல்ல அப்பா எனக்கு இன்னைக்கு ஒரு வார்த்தை பேசிட மாட்டாரா? என் வாழ்க்கையில் நான் கடந்து போகிற ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டத்தின் வாயிலாக அல்லது ஏதோ ஒரு வலி நிறைந்த பாதையில் நான் கடந்து வந்து கொண்டிருக்கிறேன், இதிலிருந்து எனக்கு ஒரு விடுதலை
ஆனால் சமயத்தில் ஒத்தாசை வரும், சமயத்தில் கிடைக்காமல் போகலாம். ஆனால் ஆண்டவர் சொன்னார், என்னிடத்தில் நீ கேட்டுக்கொள்கிற எதுவோ கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான். நீ யாரா ஏழை பணக்காரன் கீழ்சாதி ஏழ்சாதி படித்தவன் படிக்க நோ, நீ யாரா இருந்தாலும் திக்கற்ற ஒரு சூழ்நிலை வாழ்க்கையில் வரும் பொழுது நீ என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு எல்லாம் தருவேன் என்று சொல்லல. என்ன அழகா அந்த ஒரு வார்த்தை சொல்றாரு, நீ என்னை நோக்கி கூப்பிட்டா உனக்கு நான் உத்தரவு கொடுப்பது மாத்திரமல்ல, நீ அறியாத ஒரு விஷயத்தை, நீ தெரியாத ஒரு விஷயத்தை, ஒரு பெரிய காரியத்தை நீ கேட்கிறது என்னவோ திக்கற்ற சூழ்நிலையில என்னை பார்த்து கேட்பது ஒன்றுதான், என்னை நோக்கி கூப்பிடு. ஆனால் அது மாத்திரமல்ல, அவர் சொல்கிறார், உனக்கு உத்தரவு போட்டு நீ அறியாததும் உனக்கு எப்பொழுதுமான ஒரு பெரிய காரியத்தை நான் உனக்கு செய்வேன். நம்முடைய ஜனங்களின் விண்ணப்பங்களுக்கு இந்த உலகத்திலே உடனடியாக பதில் தருகிற ஒரு தெய்வம் யார் என்று சொன்னால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. சங்கீதக்காரனாகிய தாவீது சங்கீதம் 65 சொல்கிறார், ஜெபத்தை கேட்கிறவரே. பாருங்க, அவங்க டைட்டில் கொடுக்கிறார், ஜெபத்தை கேட்கிறவரே, விண்ணப்பத்தை கேட்கிறவரே, கண்ணீரை காண்கிறவரே, என்னுடைய துன்பங்களுக்கு எல்லாவற்றிற்கும் உண்மை தவிர இந்த உலகத்தில் வேற யாரும் இந்த விடுதலையாக்க முடியாதப்பா. அவன் சொல்லுகிறான், ஜெபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாரும் பாருங்க, ஒரு மாம்சமாக இருக்கிறான்னா சமயத்துல ஒரு பிரச்சனை வரும் பொழுது, ஒரு பாடுகள் வரும் பொழுது, ஒரு துன்பத்தை நோக்கி கடந்து செல்கிற பொழுது, திக்கற்ற ஒரு சூழ்நிலை வரும்போது உடனடியாக தேவ சமூகத்தை நோக்கி பார்க்கிறோமா என்று சொன்னால் குறைவுதான். ஆனால் உடனடியாக ஒரு மனிதனிடத்திலே போய் எப்படியாவது ஒத்தாசை பெற்றுவிட வேண்டும் என்று சொல்லி ஓடுகிறோம். அவரால் சொல்கிறார், ஜெபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவரும் நினைச்சுவார்களாம் இடத்தில் வருவார்கள். சங்கீதம் 34 சொல்லுது, இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டார். பாருங்க, இந்த உலகத்துல பணக்காரனுக்கும் தேவை வருகிறது, ஏழைக்கும் தேவை வருகிறது. ஆனால் யாருடைய தேவை உடனடியாக சந்திக்கப்படுகிறதுனா ஐஸ்வர்யனுடைய தேவைகள் உடனடியாக சந்திக்கப்படுகிறது. நல்ல சம்பளத்தில் இருக்கலாம், அவங்க ஏதோ ஒரு பேங்க் லோன் போட்டு வீடு கட்டலாம், ஒரு கார் வாங்கலாம், ஏதோ ஒரு எஜுகேஷனுக்காக பிள்ளைங்களுக்கு லோன் அப்ளை பண்ணலாம். அவன் ஒரு ஐஸ்வர்யவனாக இருந்தால் அவனுக்கு இருக்கிற பினான்சியல் பேக்ரவுண்டை வச்சு என்ன செய்யும், அந்த பேங்க் அவனுக்கு உடனடியாக அந்த பிரச்சனையை தீர்த்துவிடும். ஆனால் ஒரு ஏழை கூப்பிட்டால் உலகத்தில் மனிதர்கள் அவனுக்கு உதவி செய்ய முடியாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டும் ஐஸ்வர்யவானுக்கு தேவை என்று சொன்னால் உலகம் சந்தித்துவிடும். ஆனால் ஏழைக்கு ஒரு பிரச்சனை என்று சொன்னால், ரட்சிக்கப்பட்ட நமக்கு ஒரு பிரச்சனை என்று சொன்னால் உலகம் நமக்கு தீர்க்க முடியாது. மாறாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அது உடனே தீர்த்து விடுகிறார். அதான் சொல்கிறான், இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவன் அவனை அவனை அவன் இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக ரட்சிக்கிற ஒரு நல்ல தெய்வம். மாத்திரமல்ல, சங்கீதம் 6:8 அக்கிரமக்காரரை நீங்கள் எல்லோரும் என்னவென்று அகன்று போங்கள், கர்த்தர் என் அழுகையின் சத்தத்தை கேட்கிறார். விண்ணப்பம் என்று சொன்னால் தேவ சமூகத்தில் நின்று வாயிலிருந்து வார்த்தை பேசி அவரிடத்திலே கரங்களை உயர்த்தி பேசுவதுதான் விண்ணப்பம், ஜெபம் என்று நினைக்கிறோம். இல்லை, அழுகையின் வாயிலாக நீங்கள் பேசினாலும் அது விண்ணப்பம் தான். நீங்கள் அழுது ஒரு சமூகத்திலே பேசுவதற்கு வாய் இல்லாமல், அல்லது நீங்கள் என்ன சொன்னா அவருக்கு புரியும் தெரியாம அப்படி ஒரு சூழ்நிலையில நீங்க இருக்கும் பொழுது உங்களிடத்துல வருகிற பதில் ஒன்று கண்ணீர் வழியாகத்தான் வருகிறது. அது வார்த்தையின் வழிகளே வரவில்லை என்று சொன்னால் அந்த கண்ணீரை கூட அவர் கனப்படுத்தி அவர் சொல்ல, கண்ணீரை நான் துருத்தியில் பிடித்து வைத்திருக்கிறேன். ஒருவேளை நீ எதற்காய் அழுதாய், எதற்காய் இடத்திலே பேச வந்தாய், பேச மொழி இல்லாமல் அழுகையின் மொழியிலே நடுங்கி பேசினார். ஆனால் நான் சொல்லுகிறேன், நீ மறந்திருக்கலாம் எதற்காய் அழுதாய் என்று சொல்லி. நான் கொண்டு வரும் பொழுது அந்த துருத்தியை பார்த்து அதற்கான பதிலை அன்றே நமக்கு கொடுத்தார் வல்லவராக இருக்கிறார். அதனால் சொல்லலாம், இந்த ஏழை கூப்பிட்டார். அது மாத்திரமல்ல, அக்கிரமக்காரரை நீங்கள் எல்லோரும் என்னை வச்சு என்ன செய்யுங்க, அகன்று போய்விடுங்கள், கர்த்தரின் அழுகையின் சத்தத்தை கேட்கிறார். விண்ணப்பம் தேவனிடத்திலே பண்ணுவது வாய்மொழி வார்த்தையை மாத்திரமல்ல, வார்த்தையே இல்லாத போது திக்கற்றவர்களாய் நின்று நாம் அழுதாலும் தன்னுடைய விண்ணப்பம் என்ன செய்கிறார், தன்னுடைய விண்ணப்பமாக ஏற்றுக்கொள்கிறார். யாத்திராகமம் 2:24 தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு, இதுவும் விண்ணப்பம் தான், இதுவும் விண்ணப்பம் தான். பேசுகிற வாயிலிருந்து வருகிற வார்த்தை வழியாக அவரிடத்தில் பேசுவது விண்ணப்பம் தான். வார்த்தை அற்ற சூழ்நிலையில் நாம் ஒரு துன்பத்தின் நடுவில் இருக்கும் பொழுது அழுகையின் வாயிலாக ஒரு சமூகத்தில் நின்றால் விண்ணப்பம் தான். அல்லது ஒன்றுமே செய்ய முடியாமல் இது அதற்கு மேல ஒரு கிரானிக் அல்லது ஒரு என்ன சொல்றது, அதி தீவிரமான ஒரு நெருக்கங்கள் வரும் பொழுது பெருமூச்சின் சத்தத்தை அவர் கேட்டார். இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படித்தான் என்ன செய்தார்கள், எகிப்திலே அவர்கள் அடிமைப்பட்டு
பேசுவதற்கும் அழுவதற்கு முடியாமல் ஒரு பெரும் மூச்சை என்ன செய்கிறார்கள், அவர்கள் விடுகிறார்கள். சொல்றார், தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு தாம் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோடும் செய்த உடன்படிக்கையை நினைவு கூறுகிறார். நம்முடைய தேவன் மறக்கிற தெய்வம் அல்ல, நினைவு கூறுகிறதை மனிதன் மறந்து போகலாம், என் தேவனோ அதை மறப்பதில்லை, மாறாக நினைத்து பார்க்க. நீ பேச்சின் வடிவிலாக இடத்துல பேசினாலும் உனக்கு நான் பதில் தருவேன், அல்லது நீ அழுகையின் வடிவிலே இடத்துல விண்ணப்பம் செய்தாலும் உனக்கு நான் என்ன செய்வேன், இறங்கி வருவேன். மாறாக பெருமூச்சிலே நின்றாலும் நான் உன்னை கனப்படுத்தி உன் வாக்குறுதியிலே கேட்டு உனக்கு நான் அப்படியே ஆம் என்றும் ஆமேன் செய்வேன். நீ பயப்படாதே, திகையாதே, கலங்காதே, நான் உன்னுடைய தேவன் என்று நாளிலே சொல்கிறார். பாருங்கள், எபிரேயர் 11:6 ஒரு வசனம். இந்த எபிரேயர் 11:6 தேவன் முதலாவது தேவனிடத்தில் நான் போகிறேன், ஒரு விண்ணப்பத்தை செய்கிறேன், இல்லை அவரிடத்தில் அழுகை வாயிலாக, ஒரு பெருமூச்சின் வாயிலாக, அல்லது வார்த்தையின் வாயிலாகவே நான் தேவனிடத்தில் போய் கேட்கும் பொழுது, பேசும் பொழுது அவர் எனக்கு அது பதில் கொடுப்பா கொடுக்க மாட்டார் என்ற ஒரு சந்தேகத்தில் என்ன செஞ்சிருந்தார், ரொம்ப கிளியர். ஒரு மனிதனிடத்தில் உதவிக்கு போகும் பொழுது நீங்கள் நெகட்டிவ் சில பேர் திங்க் பண்ணி போவாங்க, ஆனால் சில பேர் போறாங்க இந்த பாசிட்டிவ் எனர்ஜிலே போவாங்க. போனா கிடைச்சிடும், சொன்னா செய்வாங்க. ஆனா அதுக்கு பிறகு கிடைப்பது அவங்களுக்கு ஒரு வேறு விதமான பதிலாக இருக்கலாம். ஆனா அவர் காட் இஸ் சோ சென்சிட்டிவ். தேவன் நம்ம துதிக்காம போனா அவர் அப்படியே போயிட்டு போ அப்படின்னு சொல்ல மாட்டார். ரொம்ப ஒரு கஷ்டப்பட்டு, ஏன்னா தன்னுடைய ரத்தத்தை விளைக்கராயமா சொல்லி தன்னுடைய ஜனங்களை மீட்டுக் கொண்ட ஒரு தேவன் நம்மை பார்த்து மனதுருக்கத்தோடு நம்மை பார்த்து என்ன சொல்வாரா, ஒரு பிள்ளைக்கும் இந்த உறவை நம்ம எதோடையும் நான் கனெக்ட் பண்ணி பேச முடியாது. ஏன்னா அதற்கு மேலான உறவு தகப்பனுக்கும் பிள்ளைகளுக்கும் உள்ள வரும். ஸோ அப்போ நம்முடைய விண்ணப்பங்களை இடத்திலே கொண்டு போகும் பொழுது முதலாவது எப்படிப்பட்ட மனநிலை நாம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதை எபிரேயர் 11:6 இப்படியாய் கூறப்பட்டிருக்கிறது. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது அது மாத்திரமல்ல, ஏனென்றால் தேவனிடத்தில் சேர்கிறவன் அவர் உண்டு என்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறார் என்றும் விசுவாசம். இதை நம்ம செஞ்சிட்டோம் அப்படின்னு சொன்னா அவரிடத்தில் உண்மையாய் போய் நீங்கள் அழுதால், பெருமூச்சை விட்டாலும் அல்லது நீங்கள் பேசினாலும் அதை அவருக்கு செய்கிறார், மனதுள்ளவராக இருக்கிறார். அதனால தான் அவர் ஒரு வரைபடத்தில் இருக்கக்கூடிய தேவனல்ல, அல்லது ஏதோ கைகளால் செய்யப்பட்ட ஒரு மண்பாண்டங்களில் குறிக்கப்பட்ட தேவன் அல்ல. நீ என்கிட்ட விண்ணப்பத்தை கேட்க வரும்பொழுது முதல்ல நான் இருக்கிறேன்னு நினைச்சிட்டோம். என்னுடைய சமூகத்தில் நின்றாங்க, நான் பேசுவது, நான் ஜீவனுள்ள தேவன், என்னுடைய ஆலயம் அவர் வாசம் செய்கிற ஆலயமா இருக்கிறபடினால அவர் நேற்று என்று மாறாதவராக இருக்கிறார். இந்த உலகத்தில் இருக்கிறவரை காட்டிலும் என்று இருக்கிறவர் பெரியவர் என்ற மனதிலேயோடு நீ ஒரு சோர்ந்து போனவனாக, யாரும் இல்லாதவனாக என்கிட்ட வந்துடாத, உனக்காகவே நான் இருக்கிறேன் மகனே மகளை இடத்திலே வரும்பொழுது இந்த சிந்தனையோடு நீ வர வேண்டும் என்று சொல்லி எபிரேயர் 11:6 சொல்றார். விசுவாசம் இல்லாமல் எனக்கு நீ வந்துடாத மகனே மகளே, நீ கேட்ட உடனே உனக்கு நான் இறங்கி வந்து விடுவேன், உனக்கு நான் செய்து விடுவேன். அது மாத்திரமல்ல, என்னிடத்தில் சேர்கிறவன், என் வார்த்தையை கேட்கிறவன், என் வார்த்தைக்கு செவி கொடுக்கிறவன், என் வார்த்தையை அப்படியே தன்னுடைய வாழ்க்கையை அபியாசப்படுத்திக் கொள்கிறவன், என்னுடைய சத்தத்திற்கு தன்னை ஒப்புக் கொடுக்கிறவனாக நீ இருந்தால், நான் உண்டென்று நீ விசுவாசித்து என்னிடத்தில் வந்து நீ கேட்கும் பொழுது, அது மாத்திரமல்ல, என்னை தேடினார்கிற அத்தனை பேருக்கும் நான் பலனளிக்கிறவனாக இருக்கிறேன். இன்னைக்கு நம்முடைய விண்ணப்பங்கள் கேட்கப்படுகிறார், நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்படுகிறார், என் அழுகையை அவர் பார்க்கிறார், என் பெருமூச்சின் சத்தத்தை அவர் கேட்கிறார். எத்தனையோ நான் ஒரு சில காரியங்களுக்காக நான் பேசியிருக்கிறேன், அழுதிருக்கிறேன், பெருமூச்சின் வழியிலாக இடத்துல விண்ணப்பத்தை கொடுத்திருக்கிறேன். ஆனாலும் எனக்கு இன்னும் சில விஷயங்கள் தடையாக இருக்கிறது அப்படின்னு நீங்க யாராவது எழுதுங்கன்னா நான் இருக்கிறேன். அப்படி யாராவது இருந்தால் சில மாற்றங்களை நம்முடைய வாழ்க்கையில நம்ம மாற்றிக்கிட்டோம் அப்படின்னா, நாம் அவரிடத்திலே கேட்கும் பொழுது அதை அப்படியே நமக்கு அவர் தர வெள்ளவராக இருக்கிறார். வசனத்தின் அடிப்படையில் கூட நான் படிக்க போக உங்களுக்கு சொல்லுகிறார். பாருங்க, ஏன் ஐயா எனக்கு மாத்திரம் என்னுடைய விண்ணப்பங்கள் கேட்கக்கூடாது? சரி, இவ்வளோ நல்ல ஒரு வசனங்களை எல்லாம் சொல்லி அவர் பதிலளிக்கிறார், கேட்கிறார், பதில் கொடுக்கிறார், ஓகே. ஆனாலும் எனக்காய் சில காரியங்களுக்காக விண்ணப்பங்கள் கேட்கப்படாமல் இருக்கிறது. இன்னும் என்னுடைய சில நடக்க வேண்டிய காரியங்கள் தடையாக இருக்கிறது. என்னுடைய விண்ணப்பத்திற்கு மாத்திரம் ரொம்ப நாளா நான் காத்திருக்க எனக்கு கிடைக்கல. எனக்கு கேட்கிற இவன் பெற்றுக்கொள்கிறார் என்று சொல்கிறது. தம்மை தேடுகிறவனுக்கு தன்னை மறைக்காமல் அப்படியே செய்கிறார் என்று சொல்கிறது. ஒத்தாசைகளும் வருவதற்கு நேராக கைகளை நீட்டுவதால் நான் உனக்கு வந்து எல்லாம் இறங்கி செய்வேன்னு சொல்றாரு. ஆனாலும் சில காரணங்களால் நம்மளுடைய விண்ணப்பங்களுக்கு பதில் வருவதற்கு
தாகமாக போவதற்கு என்ன காரணம் அப்படின்னா 3 விதமான காரியங்களை சுருக்கமாக சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். பாருங்க, அவருடைய சத்தத்திற்கு நாம் எவ்வளவு கீழ்ப்படுகிறோமோ நம்முடைய சத்தத்திற்கு ஜஸ்ட் லைக் தட் அப்படின்னா நம்ம வந்து ஆண்டவர்கிட்ட அப்படின்னு போய் அப்ரோச் பண்ணிட்டு நமக்கு பிடித்த காரியங்கள் நம்ம இடத்துல இருந்து வாங்கிக்கலாம். இட்ஸ் வெரி டஃப். ஆனால் அவர் சொல்றாரு, ஏன்னா இஸ் ஜென்டில்மேன், ரொம்ப 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 ஜென்டில்மேன், வெரி சென்சிட்டிவ். அவர் சொல்றாரு, ஒருவனுடைய வீட்டு கதவை நான் தட்டினால் அவன் திறந்தால் என்ன செய்யணும்? ரைட். அப்போ தட்டப்படாமல் இருக்கிற ஒரு கதவுக்கு அப்பால என்ன இருக்கிறது அவருக்கு தெரியாதா? அல்லது தன்னுடைய வல்லமையினாலே அது உடைத்து உள்ளே போவதற்கு அவருக்கு என்ன திராணி இல்லையா? இல்லை. இஸ் a very gentleman. நீ என்ன இன்வைட் பண்ணா நான் எப்பவுமே ஒரு மனிதனுக்குள்ளாக ஒரு மனுஷனுக்குள்ளாக ஒரு ஒரு செல்ஃபா அல்லது சுயமாக ஒரு இடம் வச்சிருக்க ஒரு சித்தத்தை வைத்திருக்கேன். நான் பிரஷர் போட்டு உன் கழுத்தை பிடித்து நான் சொல்கிறதுக்கெல்லாம் நீ தலை சாய்க்க வேண்டும் என்று நான் பிடிவாதப்படுகிற தேவன் அல்ல. முன்போக்கிலே அதை விட்டு விடுகிறேன். என் அன்பை உணர்ந்து நீ என்னிடத்தில் என்று திரும்பி வருகிறாயோ அன்று உனக்கு நான் எல்லாம் சகாயம் செய்வேன். அப்போ ஒரு ஃப்ரீ வில்ல கடவுள் அந்த நாள் என்ன செய்திருக்கிறார்? மனுஷனுக்கு கொடுத்திருக்கிறார். அப்போ அவர் என்ன சொல்றார் அப்படின்னு சொன்னா, என்னுடைய சத்தம் உங்களுடைய சத்தத்திற்கு நான் பதில் கொடுக்கிறமாக இருக்க வேண்டுமா? கொடுப்பேன். ஆனால் நீங்கள் என் சத்தத்திற்கு முழுமையாக செவி கொடுக்கிறவராக இருக்க வேண்டும் என்ற நாளிலே அவர் விரும்புகிறார். சரி, இது இந்த வசனத்தில் நம்ம பார்க்க மாட்டோம். நீதிமொழி 28:9 எடுத்துள்ள வாசியங்கள். நீதிமொழி 28:9 வேதத்தை கேளாதபடிக்கு தன் செவியை விலக்கவனுடைய செபம் அருவருப்பானது. கர்த்தரிடத்திலே ஒரு மனுஷன் பேச வேண்டும் என்று சொன்னால் வசனத்தின் வழியாகத்தான் பேச வேண்டும். சும்மா அப்படியே வாயில வந்தது அலப்பறையெல்லாம் செய்ய முடியாது. தேவனிடத்துல ஜஸ்ட் லைக் பேச முடியும். அப்போ வேதத்தில் இருக்கிற வசனத்தின்படி, அவர் நமக்கு கொடுத்த கட்டளையின்படி, அவர் நமக்கு காண்பிக்கிற அந்த அந்த காரியங்களை எல்லாவற்றிலும் நான் ஒன்றையும் புறந்தல்லாமல் அதை அப்படியே நான் உட்கொள்கிற ஒரு மனுஷனாக நான் இருந்து அதை அப்படியே காத்துக்கொண்டு இப்பொழுது அவரிடத்திற்கு நான் கேட்டால் உன் விண்ணப்பத்திற்கு நான் பதில் தருவேன். பாருங்க, அவர் சொல்றாரு, வேதத்தை கேளாதபடிக்கு தன் செவியை விலக்குகிறவனுடைய ஜெபமும் எனக்கு என்ன அருவருப்பு. அதுதான் சார், செவியை எப்படி விளக்க முடியும்? நான் இப்ப பேசுறேன், நான் பேசுறது எல்லா காதலையுமே விழுது. அப்படின்னு வந்து நீங்க செவி சாய்த்துதானே கேட்குறீங்க. அது எப்படி செவியை நீங்க வந்து விளக்கிட்டீங்க அப்படின்னா, இந்த கர்த்தருடைய வார்த்தை வரும் பொழுது அதில் நீங்கள் ஆர்வம் உள்ளவர்களாக இருந்து, எப்பயுமே ஒரு செமினார் போது இல்லை ஒரு சர்ச்சில் ஒரு மெசேஜ் நடக்குது, எங்கேயாவது ஒரு கருத்தரங்களை உட்கார்ந்து இருக்கிறீங்க அப்படின்னா அந்த பேச்சாளர் பேசும் பொழுது அதை நீங்கள் முழுமையாக உட்கொள்கிற மனப்பக்கம் உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னா நீங்க செவியை கொடுத்துருவீங்க, செவியை விளக்க மாட்டீங்க. அப்போ அந்த இடத்துல நீங்கள் ஏரோதாவது என்று ஒரு டைம் பாஸ்டாக போய் உட்கார்ந்தீங்க அப்படின்னா நான் எவ்வளவுதான் பேசினாலும் உங்கள் செவியை என்ன செய்வீங்க? விலக்கி விடுவீர்கள். அதான் அவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு? வேதத்தை கேளாதபடிக்கு தன் செவியை. ரட்சிக்கப்பட்ட அத்தனை பேரும் கிறிஸ்துவர்கள், எல்லோரும் வேதம் வாசிக்கிறார்கள், எல்லோரும் தேவனிடத்தில் வந்தார்கள். ஆனால் அந்த வார்த்தைக்கு செவி சாய்க்கிற ஒரு கும்பலா கர்த்தர் பார்க்கிறாரு. அந்த செவியை விளக்கிறவனையும் கர்த்தர் அடையாளம் மனுஷன் கண்டுபிடிக்க முடியாது. நீங்க எல்லாம் என் முகத்தை பாக்குறீங்க, நான் பேசுறதுக்கெல்லாம் தலையாடுறீங்க, அதுக்காக நீங்க எல்லாமே இந்த செவி கொடுத்துட்டீங்களா அப்படின்னா நிச்சயம் கிடையாது. ஆனால் இதில் யாராவது ஒருவர் என்ன செய்வீங்க? கண்டிப்பா செவிய விளக்கி இருப்பீங்க. ஒருவேளை இந்த நாளிலே நீங்கள் செவியை கர்த்தருடைய வார்த்தைக்கு விளக்குறவளாக நீங்கள் இருந்தால் இங்கு நாம் அதை செய்ய வெரி 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 ஈஸியஸ்ட் பாயிண்ட். ரொம்ப டஃப்லாம் ஒண்ணுமே இல்லை. கர்த்தருடைய வார்த்தை அது இந்த இடத்துல இருந்து ஒரு மனுஷன் வாயிலாகவோ அல்லது வேதத்திலிருந்து வசனத்தின் வாயிலாகவோ எப்படியாவது உங்கள் காதுக்கு வரும் பொழுது அதை நீங்கள் விளக்காதபடி அவருக்கு செவி சாய்த்து நீங்கள் கேட்பீரானால் உங்கள் விண்ணப்பங்களுக்கு நான் செவியை விளக்க மாட்டேன், உங்கள் விண்ணப்பங்களுக்கு நான் செவியை சாய்த்து கேட்பேன். அல்லேலூயா. மார்க் 4:23 சொல்லுகிறது, கேட்கிறதற்கு ஒருவன் காது உள்ளவனா இருந்தால் கேட்கிறார். சார், எல்லாருக்குமே காது இருக்கும். அப்ப நான் பேசுறது எல்லாருக்கும் கேட்குது. ஆனா நீ காது உள்ளவனா இருந்தா கேளுப்பா, காது இல்லாதவனா இருந்தால் நீ அதனால் கேட்க முடியாது. இப்போ ஒரு மனுஷனிடத்துல இருந்து நம்ம பேசுறோம் அப்படின்னா அவர் பேசுறத நான் கேட்கணும் அப்படின்னா நான் கேட்டுடுவேன்.
அவரை நான் ரிஜெக்ட் பண்ணணும் அல்லது ஒமிட் பண்ணணும். ஆனால் நான் கேட்கிற மாதிரியே ஒரு பாவனை செய்யணும்னா என்னுடைய செவியை அந்த இடத்துல இருந்து விளக்கி, ஆனா அவர் நினைப்பாரு நம்ம பேசுறதெல்லாம் இவர் கேட்கிறார், ஆனா எனக்கு தான் தெரியும் நீ என்கிட்ட பேசல, எதுவுமே என் காதுல விழல, எப்பவோ என்னுடைய மைண்ட் கான்சியஸை நான் வேற இடத்துக்கு கொண்டு போயிட்டேன். அது யாருக்கு தெரியும்? எனக்கு மட்டும்தான் தெரியும். ஆனா மனுஷன் தேவனிடத்துல மறைக்க முடியாதுல்ல. அவர் சொல்றாரு, உன் செவியை நீ விளக்கினாலும் எனக்கு தெரியும், உன் செவியை சாய்த்தாலும் எனக்கு தெரியும். அப்பதான் நீ என்னிடத்திலே கேட்கும் பொழுது நான் செவி சாய்த்து உன் விண்ணப்பத்தை கேட்க முடியும். அல்லேலூயா. அப்போ அதே மார்க் 24 சொல்றாரு, பின்னும் அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் கேட்கிறதை கவனியுங்கள், எந்த அளவினாலே அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கு அளக்கப்படும், கேட்கிற உங்களுக்கு அதிகம் கொடுக்கப்படும். எந்த ஒரு மனிதன் தேவனுடைய வார்த்தை புறப்பட்டு வரும்பொழுது செவியை சாய்த்து விளக்காதபடி அதை சாய்த்து கேட்டு அவன் என்ன செய்யறான்? காது உள்ளவன் கேட்கிற ஒரு மனிதனை போல கேட்கும் பொழுது அவர் சொல்றாரு, அதை நான் அளவினால். ஒரு வகுப்புல ஒரு ஆசிரியர் ஒரு 20 மாணவர்களுக்கு பாடம் எடுக்கிறார் வச்சுக்கோங்க. 20 மாணவர்களுக்கும் ஒரு அறிவியல் பாடத்தை எடுக்கிறார் அப்படின்னா அந்த 20 மாணவர்களுக்கும் தன் செவியை அவர்களுக்கு சாய்த்து விளக்காதபடிக்கு எந்த அளவினாலே அவர்கள் சொல்கிறார்களோ அந்த அளவிலே அவர்கள் கேட்டால் பரீட்சையில எல்லாமே எடுப்பாங்க. ஏன் 60 எடுத்தா 40 எடுத்தா 20 எடுத்தா ஃபெயில் ஆனான்னு சொன்னா, வாக்கியாரம் ஒன்றுதான், மாணவர்களும் ஒன்றுதான், பள்ளி ஒன்றுதான். ஆனால் சிலர் செவி சாய்க்கவில்லை, சிலர் செவி கொடுக்கவில்லை, சிலரோ அவர்கள் சொல்வதை முழுமையாக கேட்டபடியினாலே. அப்போ இது ஆவிக்குரிய விஷயங்களை நமக்கு அப்ளை பண்ணும் பொழுது அதைத்தான் ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் என்னிடத்திலே கேட்கிறதை என்ன செய்யுங்க, எந்த அளவினாலே நீங்கள் அளக்கிறீர்களோ அந்த அளவினாலே நான் உங்களுக்கு செய்வேன். எவன் ஒருவன் அதிகமாக அளக்கிறானோ, எவன் ஒருவன் அதிகமாக என் வார்த்தையை புசிக்கிறானோ, எவன் ஒருவன் என் வார்த்தை அதிகமாக கேட்கிறானோ, தன் வாழ்க்கையை அபியாசப்படுத்திக் கொள்கிறானோ, தேவன் சித்த நிறைவேற தன்னை ஒப்புக் கொடுக்கிறானோ, ஒரு வார்த்தையும் அதிலிருந்து எடுத்துக் கூடாமல் முழுவதும் தன்னுடைய வாழ்க்கையிலே அதை அப்படியே கொண்டு வரணும்னு நினைக்கிறானோ, அவனுக்கு என்ன செய்வான்? அதிகமாக உங்களுக்கு வளர்க்கப்படுகிற கேட்கிற உங்களுக்கு என்ன செய்யுமா? அதிகமாக வளர்க்கப்படும். பாருங்க, அப்போஸ்தலர் 22 இந்த வார்த்தைகளை அவனுக்கு செவி கொடுத்தார்கள். பாருங்க, பவுல் ஒரு காலகட்டங்களில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லும் பொழுது அவனை அதற்றுவாங்க, நீ வாயை உள்ளதை பற்றி நீ பேசாத அப்படிங்குவாங்க. ஆனால் இன்று என்ன செய்யறாங்க? இந்த வார்த்தை, அதாவது இந்த வார்த்தைகளுக்கும் அவனுக்கு செவி கொடுத்தார்கள். இப்படிப்பட்டவை பூமியிலிருந்து அகற்ற வேண்டும், இவன் உயிரோடு இருக்கிறது நியாயமல்ல என்று மிகுந்த சத்தமிட்டு இவர்கள் கூப்பிட்டார்கள் என்று சொன்னால், அந்த இடத்துல அவன் பேசுவதை இவர்கள் கவனிப்பதற்கு மனதில்லாதவர்களாக இருந்தார்கள். தேவனுடைய வார்த்தை இடத்திலிருந்து வருகிறது, அது தேவாலயத்திலிருந்து வரலாம், ஒரு ஊழியக்காரத்திலிருந்து வரலாம், அல்லது வேதத்தை வாசிக்கும் பொழுது வரலாம், அதெல்லாம் கர்த்தரிடத்துல பேசுகிற ஒரு வார்த்தை. இந்த வார்த்தைக்கு ஒரு சிறப்பு கவனம் செலுத்தி நீங்கள் அவை உட்கொள்ளும் பொழுது, அதை கேட்கும் பொழுது செவி சாய்க்காமல் நீங்கள் அதிகமாய் நீங்கள் அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளும் பொழுது, நாம் கிட்ட நாளிலே அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் அதற்கும் அதிகமாக நமக்கு பலன் செய்கிறவராய் இந்த நாளிலே அவர் நமக்கு காணப்படுகிறார். அது மாத்திரமல்ல, அப்போஸ்தலர் 17:21 அந்த அத்தேனே பட்டணத்தெல்லோரும் அங்கே தங்குகிற அந்நியரும் நவமான காரியங்களை சொல்லுகிறதுனாலும் கேட்கிறதுமாய் ஒழிய வேறு ஒன்றிலும் பொழுது போக்கவில்லை. கர்த்தருடைய வார்த்தையை என்டர்டைன்மெண்ட்டுக்கு கேட்கக்கூடாது. கர்த்தருடைய வார்த்தை நமக்கு கிடைக்கும் பொழுது அதிலே நாம் முழு கவனம் செலுத்தி என்ன செய்யணுமா? அந்த வார்த்தையை நாம் கேட்கிறதாக இருக்க வேண்டும். இந்த நாளிலே ஆவியானவர் நமக்கு உணர்த்துகிறார். அதாவது சபைக்கு வருவர்கள் எல்லாரும் தேவனுடைய வார்த்தையை அப்படியே முழுசா கேட்டு போறாங்களா அப்படின்னா நிச்சயமா இருக்க. ஒரு 10 பேர் கேட்பாங்க, 5 பேர் மொபைல் பார்ப்பாங்க, ஒரு 2 பேர் வேற எங்கேயாவது சிந்தையை திரும்பி இருப்பாங்க, 2 பேர் ஒரு 4 பேர் மொபைல் என்ன செய்வாங்க, அடிக்கடி வெளியே ஓட்டு வருவாங்க, ஓட்டிட்டு இருப்பாங்க, இப்படி ஏதாவது இருந்துகிட்டே இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு பார்ப்பாங்க, இதெல்லாம் கனப்படுத்துகிற ஒரு காரியம். அதனால தான் நீங்கள் எந்த அளவினாலே அளக்கப்படுகிறீர்களோ அந்த அளவினாலே சொல்லி அளக்கப்படுவீர்கள். என்னை ஒருவர் கனம் செய்தால் அவரை நானும் கனம் செய்கிறேன். அப்போ இந்த வார்த்தைகளுக்கு ஒரு மனிதன் கீழ்ப்படித்து இந்த சத்தத்திற்கு செவி சாய்க்கிற ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில மாத்திரம்தான் நீ எந்த சூழ்நிலையிலிருந்து கூப்பிடும் பொழுதும் நான்
அது அப்படியே உனக்கு செய்வேன் என்று சொன்னால், என் வார்த்தை கேட்கிற இடம் உனக்கு பொழுதுபோக்கிற்காக கேட்பதில்லை. என் வார்த்தையே உனக்கு உணவு நினைக்கிறேன். என் வார்த்தை தான் உனக்கு மன்னா, என் வார்த்தை தான் உனக்கு ஜீவாப்பம், என் வார்த்தை தான் உனக்கு வாழ்வு, என் வார்த்தை தான் உனக்கு சமாதானம். இது பொழுதுபோக்கிற்காக என் வார்த்தையை என்ன செய்யக்கூடாது, கேட்டுவிடக்கூடாது. என்று சொன்ன அந்த வார்த்தை என்ன இருக்கு? ஜீவன். நாவில் நீ என்ன சொன்னாலும் அது அப்படியே நடக்கும். அதனுடைய வார்த்தை ஜீவன் உள்ள வார்த்தை. அப்போ பொழுதுபோக்கிற்காக இந்த நாளில் என்ன செய்யக்கூடாது, அதனுடைய வார்த்தையை நீங்கள் கேட்கக்கூடாது. அதனாலதான் உபாகமம் 28:1 இன்று நான் உனக்கு விதிக்கிறதும் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைப்படி எல்லாம் செய்ய நீ கவனமாக இருக்கும். கர்த்தருடைய வார்த்தை ஒரு மனிதனுக்கு புறப்பட்டு வரும்பொழுது அதிலே நீங்கள் என்ன செய்ய அசால்ட்டாக அல்லது அது ஒரு சாதாரண விஷயமா எடுத்துக்கொள்ளாதபடிக்கு கவனமாய் அவருடைய சத்தத்திற்கு நீங்கள் உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல சாதிகளிலும் உண்மை மேன்மையாய் ஒரு மேல் சாதி கீழ் சாதி எப்படிப்பட்ட மனிதனாக இருக்கலாம். ஆனால் உங்கள் சொந்தத்திற்கு மத்தியிலே நீங்கள் அவமானப்படுத்தப்பட்டிருக்கலாம், ஒதுக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்றார், என் சத்தத்திற்கு மாத்திரம் நீ செவி கொடுத்திருப்பார். இந்த பூமியிலே நீ வாழும் நாட்களிலே மற்றவர்களை பார்க்கும்படியாக உன் சாதிகளை எல்லாருக்கும் மேலாக உயர்த்தின செய்வேன் வைப்பேன். இதற்கு என்ன காரணம் அடிப்படையாக என்று சொன்னால், அவர் சத்தத்திற்கு நாம் உண்மையாய் செவி கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. பாருங்க, உபாகமம் 28:2 நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்திற்கு செவி கொடுக்கும் பொழுது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உண்மையில் வந்தது. கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம செவி கொடுக்கிறோம் அப்படின்னு சொன்னா, ஏதோ நம்ம மறித்து 3ஆம் 4ஆம் தலைமுறை நம்முடைய வெற்றியுள்ள வாழ்க்கை, ஜெயமுள்ள வாழ்க்கையை பார்க்க வேண்டாம். என் வசனத்திற்கு நீ கீழ்ப்படிந்து என் சத்தத்திற்கு நீ செவி கொடுத்து நீ என்னை கனப்படுத்தும் பொழுது இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் உண்மையில் என்ன செய்யுமா, பழிக்கும். அப்பவே இன்ஸ்டன்டா நடக்கும். இப்படிப்பட்ட ஒரு நல்ல தெய்வத்தை நாம் ரட்சகராக ஏற்றுக்கொள்ள நம்ம போல ஒரு வாக்கியத்தை நம்ம போல ஒரு வாக்கியத்தை யாருமே இருக்க முடியாது. மாத்திரமல்ல, யோகு சொல்றான் இடத்துல, யோகு 30:25 சொல்றான், துன்னாலை கண்டவனுக்காக நான் அழாத இருந்தோம். என்ன சார், துன்னாளவனை கண்டவனுக்காக நான் அழாத இருந்தோம் அப்படின்னா, துன்பத்தின் மத்தியில் இருக்கிற ஒரு மனிதனை நான் பார்க்கக்கூடாதபடிக்கு நான் விலகி கடந்து விட்டால், எளியவனுக்காக என் ஆத்துமா வியாகுலப்படாதிருந்தும் உண்டானால் அவர் என் மனுவுக்கு இடம் கொடுக்காமல், மனுன பெட்டிஷனா பிரேயர், அது நீங்கள் அழுகையா இருக்கலாம், பெருமூச்சா இருக்கலாம், அதனிடத்திலே நீங்கள் வாய்விட்டு பேசக்கூடியவா இருக்கலாம். ஆனால் அவர் சொல்றார், துன்பத்தின் நடுவிலே நிற்கிறவனுக்கு மத்தியிலே அவனுக்கு நீ ஒரு ஆசீர்வாதமான பாத்திரமாய் இருந்து, அவன் கஷ்டத்தில் இருக்கிற ஒரு மனிதனுக்கு மத்தியிலே நான் ஐஸ்வர்யனாக அல்லது ஒரு பெரிய ஒரு நல்ல நிலைமையில வச்சிருந்தா அவனை நீ கடந்து போயிடாத, அவனுக்கு நன்மை செய்தால் உன் மனுவுக்கு நான் பதில் கொடுப்பான். ஒரு கஷ்டமான சூழ்நிலையோ சொல்றான், சில இருப்ப மாற்று. ஒருவேளை நான் துன்னாளனை கண்டு நான் என்ன செஞ்சிருக்கிறேன், அழாதவனா இருந்தால், எளியவனுக்காக ஒருவேளை என் ஆத்துமா வியாகுலப்படாதிருந்தா, என் மனுவுக்கு இடர்படாமலுக்கு விரோதமாய் கையை சேலஞ்ச் பண்றான் அப்படின்னா, அவன் எத்தனை துள்ளாதவனுக்காக ஜெபிச்சிருப்பான், எத்தனை ஏழைக்காக இறங்கியிருப்பான், எத்தனை அவளுக்காக தன்னுடைய குரல் கொடுத்திருப்பான். கஷ்டப்படுவதற்கு எல்லாவற்றுக்கும் அவன் செய்ததுனாலதான் அவளுக்கு எதிராகவே ஒரு என்ன செய்யறான், ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறான். இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நான் வாழாத இருந்திருந்தால் என்னுடைய மனுவுக்கு என்ன செய்ய வேண்டாங்க, விண்ணப்பம் கொடுக்க வேண்டாம். அந்த நாளிலே கர்த்தர் நமக்கு சொல்லிக் கொடுத்த காரியம் என்னை கதவு, என் வார்த்தை அப்படியே ஏற்றுக்கொள். உனக்கு தேவையானதை மாத்திரம் எடுத்துக்கொண்டு அல்லது உனக்கு தேவையில்லாத வார்த்தைகளை புறந்தள்ளி விட்டு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை இந்த வேதத்தை மேற்கொள்ள வேண்டும். நீ எவ்வளவு கஷ்டத்தின் மத்தியில் நீ வந்தாலும், பிரச்சனைகள் மத்தியில் வந்தாலும், ஒருவேளை மனிதர்கள் உனக்கு தேற்றக்கூடாதபடிக்கு ஒரு பெரிய ஆபத்தில் இருந்தாலும், நான் இந்த நாளில் உங்கள்கிட்ட சொல்கிற காரியம், என்னை நினைப்பது, என் வார்த்தைக்கு நீ வெளிப்படை. ஏதோ பொழுதுபோக்கிற்காக என் வார்த்தைக்கு செவி கொடுக்கிறாத, நீ எந்த அளவினாலே என் வார்த்தைக்கு நீ நினைப்படுத்துறியோ அந்த அளவினாலே உன்னையும் நான் நினைப்படுத்துவேன். உன்னை நான் ஒரு மோசமான சூழ்நிலையை வைப்பதற்கு நான் தயாராக இல்லை. மாறாக எல்லாருக்கும் முன்பாக உன்னை உயர்த்தி, எல்லாருடைய கண்களுக்கு முன்பாக உன்னை நான் பெருமை பார்த்து உன்னை நான் அழகாய் பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். அதனால என் வார்த்தைகளுக்கு செவி கொடு, என்னை கனப்படுத்து, எனக்கு முக்கியமா என்ன செய்யும், பிரியாரிட்டி பேஸ்ல என்னை முதல் இடத்தில் வைத்தால் என்னை போல ஒரு நல்ல தெய்வத்தை நீங்கள் பார்க்க முடியாது. இந்த நாளில் கர்த்தர் பேசுகிறார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார்.